வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி போட்டு அரைக்க போகிறோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜெய் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு பண்ண போகிறோம். நான் தான் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸியாக அரைச்சி எடுத்துக்கலாம். வீடியோ ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. வீடியோவோட லென்த்து பெருசு. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவ் பண்ணியிருக்கேன் 2x'ல. ஸோ அதனால் கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக தான் போகும். பிகாஸ் நம்ம வியூவர்ஸ்க்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்கணுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங் பண்ணியிருக்கேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு தக்காளி நல்லா அரைச்சி எடுத்துருவோம். அரைச்சி நம்ம இப்போ எடுத்துட்டோம். இப்போ நமக்கு நல்லா ஜூஸியாக அரைச்சி வந்துருச்சாங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா அரையலைன்னா இன்னொரு டைம் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் ஒரு வடை சட்டியை வச்சு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் கடுகு, இது எல்லாத்தையும் நம்ம போட்டு கொஞ்சம் வெடிக்கிற அளவுக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டு சின்ன வெங்காயம் வந்து அறுத்து வச்சுருந்தேன் நான் முன்னாடியே. சின்ன வெங்காயத்தையும் போட்டு, சின்ன வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் ஒரு அளவுக்கு மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்தை போட்டது நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வணக்கணும். வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வணக்குங்க. நம்ம எப்போவுமே அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சாலுமே நமக்கு கருகிடும். ரொம்ப லோவாக வச்சுருந்தாலும் சீக்கிரமாக குக் ஆகாது. ஸோ அதனால் மீடியம்லேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பூண்டு, பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு அது எல்லாத்தையும் ஒட்டுக்க இது வணக்கிடுவோம். நல்லா கலர் மாற வரைக்கும் நல்லா வணக்கணும். நமக்கு வணக்கும் போதே அதோட ஸ்மெல் வரும், நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல்லே. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா வணக்குவோம், அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு அரைச்சி வச்சுருந்த தக்காளியை நம்ம ஊற்றிடுவோம். கொஞ்சம் அதிலே தண்ணி கொஞ்சம் ஊற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் வந்துட்டு 6 தக்காளி 7 தக்காளி அந்த மாதிரி தான் எடுத்துருந்தேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் மசாலா போட்டுக்கலாம். இது வந்துட்டு நம்ம போடுறது வந்துட்டு மிளகுத்தூள் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்பூனில் தான் போடணுன்னா அதை நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ போட்டுக்கோங்க ரெகுலராக. எனக்கு வந்து பேக்கெட்டில் போட்டு பழக்கம் இருக்குது. அதனால் நான் அப்படியே மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டேன். அப்புறம் மல்லித்தூள் வந்துட்டு தேவையான அளவு நான் போட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டிருக்கேன். ரொம்ப அதிகமாக போடல, கொஞ்சம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவு நான் போட்டு நல்லா கலக்கி விட்டேன். நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம வந்து கல்லுப்பு தான் போடணும். சால்ட்டு வந்து போட்டால் நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. ஸோ அதனால் கல்லுப்பு போட்டு நம்ம இன்னும் நல்லா கலக்கி விடணும். கல்லுப்பு தேவையான அளவு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு டைம் கலக்கி விட்டுட்டு, அது தண்ணி நீங்கள் வந்துட்டு சின்ன டம்ளர்னால் ஒரு 4 டம்ளர் ஊற்றுங்க. ஒரு சொம்பு நீங்கள் எடுத்து ஊற்றுறீங்கன்னா ஒரு 3/4 சொம்பு ஊற்றுங்க. அதுக்கு மேலே ஊற்ற வேண்டாம், 3/4 சொம்பு போதும். ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கொதிக்கிறதுக்கு விட்டுருங்க. மூடி வச்சுட்டு கொதிக்கிறதுக்கு விட்டுறணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். திறக்கும் போதே நமக்கு அந்த ஸ்மெல் வந்து வரும். தக்காளி தொக்கோட ஸ்மெல்லு வந்து வரும். சூப்பராக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஒரு டைமு, ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எல்லாமே பக்காவாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்புறம் மேலாப்பில் கொஞ்சம் மல்லி இலையில் தூவி விட்டுட்டு இறக்கி கீழே வச்சுட்டேங்க. ஓகே கைஸ், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தான் நான் இன்னும் வீடியோஸ் நிறையா போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச், பாய்.